கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 47வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஆமென் சொல்லாமா? நேற்று வீட்டு கூட்டத்தில் இந்த சத்தியத்தை நாம் மேக்சிமம் பாதி தியானம் செய்து விட்டோம். அதனுடைய மீதியை நம்ம தியானம் செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கணும். உங்கள் சிந்தனையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இங்கே தேவன் ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தமக்கு பிரியமான யாக்கோபு, தமக்கு பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான, பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான தேசம். எல்லாம் ஒரு முறை அறிக்கை பண்ணுங்க. பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான, பிரிய சிறிய சிறப்பு, அந்த ரா இல்லையா, அதனால நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். தமக்கு பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். இது மகிமையான வாக்குத்தத்தம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியாய் இருக்கிற தேவன் மாம்சத்தில் இருக்கிற மனிதனை பார்த்து பிரியமே எப்படி முடியும்? நல்லா கவனிங்களேன். ஆவியாய் இருக்கிற தேவன் மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து பிரியமானவனே. இந்த பிரியம் என்பதில் தான் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு பிரியம் என்கிற இந்த மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான அவருடைய தேசத்தை சுதந்திரமாக அவர் தெரிந்து கொடுக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா, ஏன்னா நேற்று இதை குறித்து மேக்சிமம் நம்ம தியானம் செஞ்சு விட்டபடினாலும் நான் உங்களுக்கு சொல்ல கேள்விகளோடு கூட நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த தேசத்தில் நாம், இந்த மண்ணில் நாம் பிறக்கிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மரித்து விடுகிறோம். மனிதர்களாகிய மனுஷனுக்குள்ள ஒரே மனிதனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் மனுக்குலத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டது. நான் கேட்குற கேள்வி எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் கொஞ்சம் என்ன பார்க்குறீங்களா? நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உண்மையிலேயே பிரியம் என்பது அன்பு. நான் நேசிக்கிற யாக்கோபுக்கு தேவன், ஆவியாக இருக்கிற தேவன் வாக்குத்தத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார். நான் நேசிக்கிற யாக்கோபுக்கு இந்த மண்ணில் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று யாக்கோபுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து விட்டார். நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில், அதாவது இந்த மண்ணில் நிலைத்திருப்பாங்களா? என் பிள்ளைங்க நினைக்க நிலைத்திருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை தான் கேட்குறேன். பிள்ளைங்களை பெற்றெடுத்திருக்கிறோம். இந்த பிள்ளைங்க இந்த மண்ணில் நிலைத்திருப்பாங்களான்னு நான் கேட்குறேன். யாருக்கும் புரியலையா? எதுக்கு அவ்வளோ அப்படி குழந்தைங்களை கொஞ்சி வளர்த்து, அப்படியே பார்த்து வளர்த்து ஒரு நாள் மரணம் வந்து கவ்வி கொள்ள போகிறது? நான் என்ன கேட்குறேன்னா, பெற்றவர்களாகிய, பிதாக்களாகிய நம்மால் நம்முடைய பிள்ளைகளை என்னென்னைக்கு இந்த பூமியில் நிலைத்திருக்க செய்ய முடியும் என்பதுதான் தேவன் நமக்கு பாராட்டின வாக்குத்தத்தம். நான் சொல்றது புரியுதா? என் பிள்ளைங்க என்னென்னைக்கு பூமியை சுதந்திரிக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிறார். யாக்கோபு இதை எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால், இந்த யாக்கோபு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே வாக்குத்தத்தை கொடுத்து இந்த யாக்கோபுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். மனுஷன் எல்லாம் பிறக்கிறோம், எல்லாம் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர முடியும். நான் கேட்கிறேன், அன்பாய் கேட்கிறேன். மனுஷங்க இந்த பூமியில் பிறக்கிறாங்க. ஆனால் பிறக்கிற இந்த மனுஷன் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் ஒரு நிஜமே இல்லை, ஒரு மாயான வாழ்க்கையை போல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. நான் உங்களுக்கு அன்பாய் கேட்கிறேன், தயவு செய்து ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரிலாம் ஓடாதீங்க. தேவ சபையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம்? இப்படிதான் கேள்வி. நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம்? யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். எப்படி சேர்த்து வைத்தார்? இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென் சொல்லாமா? ஒரு மனுஷன் இந்த பூமியில் நிலைத்திருக்கணும்.
இவன் தேவனுடைய சாயலிலும் தேவ ரூபத்திலும் படைக்கப்பட்டவன். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இதை நாம் சரியாக பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சரியாக பெற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்குமா? ஒரே மனிதனாகிய ஆதாம், அந்த ஒரே மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணம் ஆதாமுடைய சந்ததிக்கு உள்ளே வந்து விட்டது. ஆமேனா? நான் சொல்றதெல்லாம் கவனிக்கணும். ஒரே மனிதனாகிய ஆதாம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பல முறை. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த முந்தின ஆதாமுக்குள்ள மரணம் இருக்கிறது போல பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆமேனா? ஆக இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய சந்ததிக்கு தேவன் இந்த மண்ணை, இந்த பூமியை சுதந்திரமாக அவர் என்றென்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும். சுதந்திரவாளி என்று சொன்னால் நித்திய சுதந்திரம். என்ன சுதந்திரம்? நித்திய சுதந்திரம். இப்போ எத்தனை பேர் உண்மையிலேயே ஆசைப்படுறீங்க, என் பிள்ளைங்க சுதந்திரவாளியா இந்த பூமியில் நிலைத்திருக்கணும்னு? ஆமேனா? உண்மையா நான் உங்களை கேட்குறேன், ஏதோ சும்மாலாம் கை தூக்காதீங்க. என் பிள்ளைங்க என்னென்னைக்கு இந்த பூமியை சுதந்திரிக்கணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்பீங்கன்னா, இன்னைக்கு சத்தியத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நான் என்ன கேட்குறேன்னா, மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிற இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, 141வது சங்கீதத்தில் அதில் 7ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். 141ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிங்க. மரத்தை வெட்டி பிளக்கிறது போல மனுஷன் இன்னைக்கு பாதாளத்துக்கு போகிறான் ஆண்டவரே. ஆனால் பிரியமான யாக்கோபுக்கு, அந்த யாக்கோபுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை அவர் சுதந்திரமாக கொடுக்கிறார், பூமியை அவர் சுதந்திரமாக கொடுக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மரம் வெட்டி பிளக்கப்படுகிறது போல. வேதத்தில் மரம் எதற்கு ஒப்பனை? மனுஷனுக்கு ஒப்பனை. ஆனால் இந்த மரம் வெட்டி பிளக்கப்படுகிறது, என் சந்ததி சாகிறது ஆண்டவரே. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்டவங்க என்ன உண்மையிலே ரட்சிப்பை அனுபவித்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? நாங்கள் ஏன் ஆண்டவரை சாகிறோம்? ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல எங்கள் வாழ்க்கை பாதாளத்துக்கு நிறைய போகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி மரம் வெட்டப்படக்கூடாது. எந்த மரம் வெட்டப்படக்கூடாது? எந்த மரம் வெட்டப்பட வேண்டும்? தேவன் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர். அவருடைய அன்பின் பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எந்த மரம், அதாவது எந்த மனுஷன் சாகணும், எந்த மனுஷன் சாகக்கூடாது, எந்த மனுஷன் சாக மாட்டான், எந்த மனுஷன் என்றென்றைக்கும் பூமியிலே நிலைத்திருப்பான். ஒரு உண்மையான ஒரு விசுவாசி போராடணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீர் நித்தியர், நீர் நித்தியர், நீர் ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். உம்மால் மட்டுமே ஒரு பொருளை உருவாக்க முடியும், சிருஷ்டிக்க முடியும். உம்மால் மாத்திரமே எங்களை நித்திய காலமாய் நிலைத்திருக்க செய்ய முடியும். அப்படியானால் நாங்கள் ஏன் சாகிறோம்? எங்கள் மரணத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தான் சந்ததிக்கு ஜீவனை உண்டாக்குறான். அவன் தான் உண்மையான பெற்றோர். உன் பிள்ளைங்களுக்கு ஜீவனை உண்டாக்குறியா இல்லை சாவை உண்டாக்குறியா? இப்போ இந்த கேள்வி கேட்குறேன். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான், அந்த குடும்ப தலைவன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ மனுஷன் ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல சாகிறான். என் புள்ள 100 வருஷம், இப்போ எவ்வளோ நாள் உன் புள்ள இருந்துருவான் இந்த பூமியில்? சொல்லுங்க போலாம். எப்பா, நீ 100 வருஷமாக உயிரோடு இருக்கணும். ஏன் இந்த ஒரு பரிதாபமான வாழ்க்கை மனுஷனுக்கு? தேவன் நித்தியர்வா, அவருடைய சாயல்ல படிக்கப்பட்ட மனுஷன் நித்தியமா இருக்கணுமே. நீ 100 வருஷம் இருக்கு, அதுக்கு மேல ஏன் போராட முடியலன்னு கேட்க. ஏன் தேவனோடு போராட முடியல? உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஏமா எல்லாம் கவனிங்க, எல்லாம் என்ன கவனிக்கணும்னா எல்லாம் என்ன கவனிங்க. இது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் சத்தியம் புரியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மரம் வெட்டப்பட வேண்டும்? இங்க பூமியின் மேல் ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்க வாழ்க்கை பிளக்கப்படுது ஆண்டவரே. நாங்கள் செத்து போகிறோம், பாதாளம் எங்களை இழுத்து கொள்ளுகிறது. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வைக்க போறீங்கன்னு கேட்குறேன். இப்போ கேள்வி, உன் பிள்ளைங்க
என்னன்னைக்கு இந்த பூமியில் நிலைத்திருக்கணுமா, இல்லை ஒரு மரம் வெட்டி பிளக்கப்படுறது போல பிளக்கப்படணுமா? இதை நீங்கள் சொன்னால் தான் நான் கண்டினியூ பண்ண முடியுது. இன்னைக்கு எல்லா பிரதர்ஸ் சகோதரர்கள் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு ஏன்னா அவங்க தான் முக்கியம். ஏன்னா அவங்களுடைய சந்ததி தான் பிள்ளைங்க, அவங்களுடைய வித்து. ஆண் பெண் என்பது அது கணவனுக்குள்ள ஆண்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய சந்ததி. அது அவங்க தான் முக்கியம், அவங்க ரத்தம் தான், அவங்களுடைய ஜீன். அந்த பிள்ளை இந்த பூமியில நிலைத்திருப்பதற்கும் நிலைத்திருக்கிற தாய் தகப்பன் 2 பேரும் பொறுப்பாளி. இந்த 2 பேர் எங்க மிஸ் ஆனாலும் சந்ததி மிஸ் ஆயிடும். கவனிக்கிறீங்களா? பெற்றோர் அப்பாவும் அம்மாவும் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க தலை மேலே வந்து நிற்கும். ஆனால் அதே தாய் தகப்பன் செய்கிற அந்த புண்ணியங்கள், அந்த தாய் தகப்பன் செய்கிற அந்த பக்தி, அந்த தாய் தகப்பன் செய்கிற அந்த பக்தி மார்க்கம், அவர்களுடைய கடவுள் மேல் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அந்த பிள்ளைங்க தலைமையில நித்திய ஆசீர்வாதமாய் தங்கும். ஆமேன் சொல்லாமா? இப்போ நான் கேட்கறது என்னன்னா, உன் பிள்ளைங்களுக்கு நீ சாபத்தை சேர்த்து வைக்கிறியா, ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறியா? இதுதான் கேள்வி கேட்கறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மனுஷன் பூமியில் வரான், ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல பிளக்கப்பட்டோம், பாதாளத்துக்கு நேராக போகிறான். என் சந்ததி காக்கப்படணும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும். இனிமே நீங்களாம் பின்னாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமேனால் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு உங்கள் சந்ததி பெருக வேண்டுமேயானால் அதுக்கான மூல உபதேசம் இது. இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போது வேதத்தின்படி தேவன் சிருஷ்டித்த இந்த மரம் வெட்டப்படக்கூடாது, வெட்டப்படக்கூடாது. மனுஷன் சாகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசி பார்க்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 20ஆவது அதிகாரம் 19-20 வசனங்கள். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக. மரத்தை வெட்டாத. மரம் வெட்டப்படக்கூடாது, மனுஷன் சாகக்கூடாது என்பதே தேவனுடைய இரக்கம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவன் மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற கிருபை, இரக்கம், தயவு அளப்பரியது, அளவிட முடியாதது. அவருடைய இரக்கத்துக்கே கொடான கூடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக எந்த ஒரு மரமும் எந்த ஒரு மனிதனும் மேலையும் கோடாரியாகிய நியாய தீர்ப்பு வரக்கூடாது. ஆனால் அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. கனி கொடுக்கணும் அந்த மரம் கனி கொடுக்குமே, ஆனால் அந்த மரம் வெட்டப்படாது. அந்த மரம் என்றென்றைக்கும் இந்த பூமியிலே நிலைத்திருக்கும். அந்த மரம் தேவனுக்கு பிரியமான மரம். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? கனி கொடுக்கிற மரம். இந்த கனி கொடுக்கிற மரம், அந்த கனி, அந்த மரத்தினுடைய வித்தாகிய விதையாகிய அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த மரத்தின் மேல கோடாரி படாது. இதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் சொல்ல, நல்ல கனி கொடாத மரம் தான் அக்கினி வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். தொடர்ந்து வாசிங்க அதை. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. விருட்சங்கள், மரங்கள் மனிதனுடைய ஜீவனுக்கானவைகள். கனி என்பது பிறருக்கு கொடுப்பது. எல்லாரும் சொல்லு. கனி என்பது யாருக்கு கொடுப்பது? ஒரு மரம் கனி கொடுக்கிறது என்றால் இன்னொருவர் பசியாறுவதற்காக. அப்படியானால் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட, தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மரம். அந்த மரம் கனி கொடுக்கிற மரமா இருக்குமே, ஆனால் அந்த மரம் வெட்டப்படாது. தேவன் அதுக்கு பொறுப்பு. தேவன் நீதி உள்ளவர். ஆமென் சொல்லாமா? அப்போ நாங்கள் மரத்தை போல இன்னைக்கு வெட்டப்படுகிறோமே. வாசிப்பலாம் 20 வசனம். புசிக்கிறதற்கு ஏற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து. ஆமெனா? வெட்டி அழித்து. அப்ப எந்த மரத்தை வெட்டணும்? அப்ப மனுஷன் சாகரானே, அப்பனா அந்த மனுஷன் என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொடுக்கலாம? கனி கொடுக்கல. அந்த மனுஷன் என்ன கொடுக்கல? மனுஷனுக்கு ஏன் சாவு வருது? அவன் நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி நடிக்கிறான்.
ஆனால் தேவன் இந்த யாக்கோபை மாத்திரம் பிரியமான யாக்கோபே, நீ நல்ல கனி கொடுக்கிற மரம், இந்த யாக்கோபாகிய உன்னை, உன் சந்ததியை என்றென்றைக்கும் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இந்த பிரியமான யாக்கோபுக்கு இந்த சிறப்பான தேசத்தை நான் சுதந்திரமாக நான் பங்களிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு ஒரு மாபெரும் இரக்கத்தை கட்டளையிடுகிறார். நல்ல கவனிங்க, இந்த கனி என்பது என்ன? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. இந்த கனி எப்படி இந்த யாக்கோபுக்குள்ள பிரவேசித்தது என்பதை வாசிக்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு கனி கொடுக்கும்படி? தேவனுக்கு கனி கொடுக்கும்படி. இந்த யாக்கோபே, நீ பிரியமான யாக்கோபே, உனக்கு நான் சிறப்பான தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுக்கிறேன். காரணம், இந்த யாக்கோபுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டிருந்தார். கிறிஸ்துவினுடைய மரணம், சிலுவை இந்த யாக்கோபுக்கு வெளிப்பாடு, இந்த யாக்கோபுக்கு இந்த சிலுவை பற்றின வெளிப்பாடை அவர் பெற்றிருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட தம்முடைய மாம்சத்தை, இந்த மரண சரீரத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு மரித்த அனுபவம் இந்த யாக்கோபுக்கு இருந்தபடினாலே அன்பு, யாக்கோபுக்குள்ள பிரியம், யாக்கோபுக்குள்ள நேசம் உண்டானது. தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த யாக்கோபு சென்றபடியினாலே இந்த சிலுவையை பற்றின அந்த புது உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை, சிலுவையின் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை யாக்கோபுக்குள்ள இருந்தபடியினாலே யாக்கோபு பிரியமானவனாய், யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள அன்பு உதயமானது. என்னைக்கு மனுஷன் ஏதேனில் பாவம் செய்தானோ அன்னைக்கே மனிதனுடைய இருதயத்துக்குள்ள சுயம் வந்து விட்டது. அன்பு இல்லை, ஒரு மனிதனுக்குள்ளேயும் அன்பு இல்லை. ஆமேனா? கற்பனையின் பொருள் என்னவெனில், நியாயப்பிரமாணத்தின் பொருள் என்னவெனில், வாசி அந்த வசனம். 1 தீமோத்தேயு 1:5. கொஞ்சம் வேகமா வாங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்புதான் மனிதனுக்கு உள்ளே வர வேண்டும். இந்த அன்பு மனிதனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான், அந்த பிரியம் அவனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவன் தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியும். அந்த மனிதனுக்குள்ளே இந்த அன்பு வர வேண்டுமே, ஆனால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கிறிஸ்து இயேசுவோடு கூட அவன் மரிக்க வேண்டும். அப்ப யாக்கோபு கிறிஸ்துவை பற்றின வெளிச்சம் உடையவர். ஆமேனா? கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த வெளிச்சம் உடையவர். அதனால தான் யாக்கோபுக்குள்ள அன்பு பிறந்திருந்தது. அதனால தான் அவர் கனி கொடுத்தார். அதனால தான் யாக்கோபுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக, சிறப்பான தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார். நம்முடைய சந்ததியும் என்றென்றைக்கு பூமியிலே வாழும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபத்தில் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து. இதெல்லாம் யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. இந்த புதிய ஏற்பட்ட வெளிச்சம் எல்லாம் யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. அதான் அந்த வசனம் காட்டிக் கொண்டிருக்கிறேன். சகலவித நற்கிரியைகள் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது சகோதர சிநேகம். என் சகோதரனுக்காக நான் என்னையே கொடுக்கிறேன், என் சகோதரனில் நான் அன்பு கூறுகிறேன். இதுதான் அன்பின் கனி. இந்த அன்பின் கனி மற்றவர்களுடைய மனதை குளிரச் செய்ய வேண்டும், மற்றவருடைய மனதை வாழ செய்ய வேண்டும், மற்றவருடைய இருதயம் அப்படியே பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும். அவர்களுக்குள்ள ஒரு இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீ இலைப்பாறுதலை கொடுக்கணும்னா உன் இருதயத்துக்குள்ள, உன் ஆத்துமாவில் ஒரு இலைப்பாறுதல் இருக்க வேண்டும். மனுஷன் ஏதேனிலே பாவம் செய்ததும் நான் நிர்வாணி என்று சொல்லிவிட்டான். கவனிங்க, இந்த பிரியம், மனிதனுக்குள்ள பிரியம், அதாவது தேவனுக்கு குடும்பம் வேண்டும், பிரியம் வேண்டும். தேவன் ஒருவனுக்கு ஒருத்தியை தான் படைத்திருக்கிறார். இந்த பிரியம் என்பதனுடைய அர்த்தம்னா பெருசாலாம் நினைக்க கூடாது. நீங்க
ஒரு கணவன் ஒரு மனைவி மேலே தான் தேவன் கொடுத்த மனைவியை மட்டும் நேசிக்கிற, நான் சொல்றது ரொம்ப முக்கியம், தேவன் கொடுத்த மனைவியை மட்டும் நேசிக்கிற அந்த அன்பு, மனைவியாக அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவுதான் பிரியம். அது உடன்படிக்கை. ஒரு மனைவியை மனைவியாக நேசித்து அந்த கணவனும் மனைவியும் ஒன்றர கலக்கிற இந்த அனுபவம் வந்துச்சுன்னா உன் பிள்ளைங்க நிலைத்திருக்கும். நான் சொல்றது ரொம்ப முக்கியம். உன் பிள்ளைங்க, உன் சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து இப்போ பூமிக்கு வரப்போறார். அவர் பூமியில் வந்து எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நீதிமான்களை கனி கொடுக்கிற மரங்களை எல்லாம் அவரோடு கூட வாழ செய்ய போகிறார். யார் வாழனா, யாருக்குள்ள பிரியம் இருக்கிறதோ, யாருக்குள்ள அன்பு இருக்கிறதோ, அன்பு எந்த மனுஷனுக்குள்ள அன்பு வருகிறதோ அந்த மனுஷன் மட்டுமே, அவன் வித்து மட்டுமே என்றென்றைக்கும் இந்த பூமியில நிலைத்திருக்கும். அது முதலாவது யாருக்கு வரணும் அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம், அந்த ஐக்கியம். இன்னைக்கு எல்லாரும் இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கவில்லை. ஒரு மனிதனுக்குள்ள அன்பு வந்தால் மட்டுமே அவன் தன் மனைவியோட இசைந்திருப்பான். வேற எந்த பெண்ணையும் அவன் ஆவியில தொடக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேன், அவன் ஆவியில தொடக்கூடாது. ஏனென்றால் ஆதாமுக்கு உள்ளிருந்து தான் ஏவாளை எடுத்தார், ஒரே ஒரு ஏவாளை தான் எடுத்தார். இந்த பிரியம் என்பது தேவனுக்கு வீடு தேவை, குடும்பம் தேவை. அந்த வீட்டு தலைவராக தேவன் இருக்க விரும்புகிறார். உன்னுடைய ஆவி எந்த ஒரு பெண்ணையும் இச்சிக்காமல், உன் ஆவியில ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னா, உன் மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும்னா, 7ஆம் நாளாகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்து கொண்டால்தான் உனக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்கும். அந்த இளைப்பாறுதல் தான் அன்பு பிறக்கும். அந்த அன்பில் தான் நீ உன் மனைவியை நேசிக்க முடியும். நல்லா கவனிக்கணும். இதை யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம நேற்று தெளிவாக பார்த்தோம். இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் அதை பார்த்துட்டு நம்ம போக போகிறோம். இன்னொரு வசனமும் நம்ம எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், மறுபடியும் வாங்க, மல்கியா 2:15 வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எல்லாரும் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழறத பத்தி கர்த்தர் இங்க பேசல. உன் ஆவி, இதுதான் யாக்கோபு. ஆவியில பிரியம், யாக்கோபுக்குள்ள அன்பு வந்து விட்டது. ஏதேனிலே அன்பு சிதைந்தது. அன்பு சிதைந்து சுயம் மனிதனுக்குள்ளே வந்து விட்டது. கெர்ஜிக்கிறான், அவனுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. இந்த மாம்சத்தினுடைய ஆதிக்கம் அவன் ஆத்துமாவில் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டு அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. இளைப்பாறுதல் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள இளைப்பாறுதல் வரும் என்றால், 7ஆம் நாள் இயேசு கிறிஸ்து 7ஆம் நாளில் அடக்கம் பண்ணப்பட்டார். ரெஸ்ட் எடுத்தார். ரெஸ்ட், இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையினுடைய மேன்மை, அந்த சிலுவையினுடைய உயர்வை தன் இருதயத்தில் தரித்து கொண்டால்தான் அவன் ஆவி அடங்கும். அவன் மனைவியோட கூட இசைந்திருப்பான். உன் சந்ததி நம்முடைய சந்ததி மீட்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை. மனிதனுக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் சந்ததி பூமியில நிலைத்திருக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை போட்டு அடிப்பீங்க, பிள்ளைங்களை போட்டு குறை சொல்லுவீங்க. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பன் பிள்ளைகளை அடித்து திருத்துவாங்க, ஆனால் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய சுபாவத்தை என் பிள்ளை வைத்திருக்கிறான். என் பிள்ளைக்கு ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமேயானால், அந்த பிள்ளையை தேவ சந்ததியாய் மாற்ற வேண்டுமேயானால், எனக்குள்ள பிரியம் வர வேண்டும், எனக்குள்ள நேசம் வர வேண்டும், எனக்குள்ள அன்பு பெருக்கெடுத்திருக்க வேண்டும். கர்த்தர் இங்க சொல்லிட்டார், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு. எந்த பெண்ணை பார்த்தாலும் இன்னைக்கு சினிமா மோகம்,
இன்னைக்கு நாகரிக உலகத்தினுடைய அந்தகாரம், இன்னைக்கு அவங்க ட்ரெஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாவத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஒரு மோகத்தில் போயிட்டு மற்றவனை இடறச் செய்து கொண்டு நாகரிகம் என்ற பேர்ல அநாகரிகமான இந்த வாழ்க்கை இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் வந்து விட்டது. அதனால்தான் அந்த மனிதனுடைய சந்ததி ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல வெட்டி பிளக்கப்படுகிறது. உன் பிள்ளைங்களுக்கு நான் பல முறை சொல்லிட்டேன், உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன வியாதி வந்துட்டாவே உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு நேராக நின்று அலசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? உன் ஆவியை உனக்குள்ள பிரியம் உண்டாகி ஆண் பெண் ஒன்றரை கலக்க வேண்டும். நான் ஏற்கனவே இந்த சத்தியத்தெல்லாம் பார்த்துட்டோம். ஆண் என்பது தேவன், பெண் என்பது கிறிஸ்து. தேவனை பிரிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண் பெண் ஒன்றரை இணையணும். இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் அறிவு வேலை செய்கிறது, அன்பு வேலை செய்யவில்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த ஸ்டடியெல்லாம் நம்ம பல முறை பார்த்தாச்சு. யாக்கோபுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், யாக்கோபுக்குள்ள அன்பு வந்து விட்டது. காரணம், யாக்கோபுக்குள்ள உடன்படிக்கை இருந்தது. கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட உடன்படிக்கை. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவர் எங்களை தகுதிப்படுத்தினார். அந்த வசந்தவாசி யாக்கோபுக்குள்ள இந்த உடன்படிக்கை இருந்தது. சிலுவையின் என்ன கவனிங்க, எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு வருகிறது என்றால் சிலுவையில் அவன் மரிக்கும் போது தான் அன்பு வருகிறது. ஆமேனா? இதெல்லாம் ஸ்டடி. இந்த ஸ்டடியெல்லாம் நான் உங்களுக்கு படித்து காட்டியாச்சு. இன்னைக்கு நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த பாட்டை மட்டும் கொண்டு போகிறேன். நீங்கள் அந்த ஸ்டடியெல்லாம் எடுத்து, நீங்கள் நோட்ஸ் இருக்குது வீட்டில் எடுத்து பாருங்கள் ப்ளீஸ். உங்கள் அன்பாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ விபிஎஸ்ல நடத்துகிறோம், அநேக பிள்ளைங்க உள்ளே வராங்க. அந்த தாய் தகப்பன்மார் தொடாமல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை இந்த பிள்ளைகள் கர்த்தர் இந்த வசனத்துக்கு நிறைந்த பிள்ளைங்க திரும்புவாங்கன்னா, இந்த பிள்ளைகளுடைய சந்ததி, இந்த பிள்ளைகளை தேவன் தொட்டு இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவாரா என்கின்ற பாரம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சபையில் இருக்கிறீங்க, உன் சந்ததி நித்தியமாய் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பிள்ளைங்க இருக்குமா என்பதை பார்க்கணும்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு புரியணும். அப்போ தேவன் நமக்கு இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சொல்லு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம். உன் ஆவி அடங்கணும். இப்போ உன் ஆவி அடங்கணும். இந்த அன்பு, இந்த நித்திய உடன்படிக்கை, யாக்கோபுக்குள்ள சிலுவை பற்றின வெளிச்சம். இது ஒரே ஒரு கதை சொல்றேன். யாக்கோபுக்குள்ள சிலுவையின் உடன்படிக்கை இருந்துச்சு. யாக்கோபுக்குள்ள உடன்படிக்கை, சிலுவையின் உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. எபிரேயர் 13:20 வாசி வேகமா கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய ஆக யாக்கோபுக்குள்ள இந்த அன்பு கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அந்த கற்பனையின் பொருளே கிறிஸ்துவின் சிலுவை மரணம். ஆக யாக்கோபுக்குள்ள இந்த நித்திய உடன்படிக்கை ஒரு காவனன்ட். அன்பு உடன்படிக்கைக்கு உட்பட்டது. அன்பு எதுக்கு உட்பட்டது? உடன்படிக்கைக்கு உட்பட்டது. உடன்படிக்கை என்றால் அங்கே அன்பு இருக்கிறது. அன்பு எங்கே இருக்குது என்றால் மரணத்தில் இருக்கிறது. மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. என் மாம்சத்துக்கு நான் செத்தாதான். எப்ப அன்புனா என்னன்னு பார்த்தோம். மரணம், எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கிறது. என் சுயத்துக்கு நான் செத்து என் அப்பாவின் சித்தம் செய்கிறேன் என்பதே அன்பு. அந்த கீழ்ப்படிதலே அன்பு. ஆக யாக்கோபுக்குள்ள ஒரு நித்திய உடன்படிக்கை இருந்தது. நல்லா கவனிக்கணும். எப்படி தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்றியா? அவர் ஏதேனிலே ஆதாம் ஏவாளை படைத்த நோக்கம் என்னவென்றால், உன் ஆவி உனக்குள்ள அடங்க வேண்டும். உன் ஆவி எப்பொழுது அடங்கும் என்றால், நித்திய உடன்படிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்த மேன்மை, கிறிஸ்துவின் சிலுவை குறித்த வெளிச்சம் உன் ஆத்துமாவில் இருந்தால் தான், கிறிஸ்து இயேசுவை நீ தரித்து கொண்டால் தான் உனக்குள்ளே அன்பு வரும். வேற எந்த பெண்ணை பார்க்கும்போது உன் ஆவியில ஏவக்கூடாது. இதுதான் குடும்பம், இதுதான் குடும்பம். இது ஆதாம் கிட்ட தான் இருக்கு. முதல்ல ஆதாம் கிட்ட இருக்கும். இந்த நேசத்தை தான் நீ ஏவாள் கிட்ட காட்டணும். இந்த நேசத்துல ஏவாள் மயங்கி இருக்க வேண்டும். இந்த புது உடன்படிக்கை தான் புது உடன்படிக்கை. ஆதாமுக்குள், இந்த யாக்கோபுக்குள்ள கிறிஸ்துவின் சிலுவையோட உடன்படிக்கை இருந்தபடினாலே அன்பு உள்ளே வந்தது. தேவன் கொடுத்த ஒரே மனைவி. அவள் தான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. உன் சந்ததி பிழைச்சிரும். இந்த 2 பொண்டாட்டிக்காரன், அதுக்கப்புறம் தாறுமாறா ஓடுறவன், அவன் சந்ததியெல்லாம் வெட்டப்படும். நான் மறுபடியும் சொல்றேன்,
நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய பிள்ளைங்க தலைமையில் வந்து நிற்கும். உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் ஒருவேளை இயேசு ராஜாவை அறியாத நாட்களில் நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து நம்மை ஒப்புவிக்கும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை வாழ வைக்கிற தேவன் அவர். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்போ நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய ஆவியில் புதிதாக்கப்பட்ட ஆவி யாக்கோபுக்குள்ள இருந்தபடினால தான் எனக்கு பிரியமான யாக்கோபே. ஆதாம் இடத்துல தேவன் அங்கே ஏமாந்து விட்டார்னு சொல்ல முடியும் ஆதாம் கிட்ட. ஆனால் யாக்கோபு இடத்துல அவர் வெற்றி பெற்று விட்டார். யாக்கோபுடைய ஆவி கபடம் இல்லாத, கலங்கம் இல்லாத, பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில இந்த யாக்கோபு இருந்தபடினாலே அவர் ஜெயம் எடுத்தார். இந்த யாக்கோபுடைய நேசத்தில் ராகேல் மயங்கி இருந்தால். நல்லா கவனிக்கணும். யாக்கோபுடைய அன்புல ராகேல் மயங்கி இருந்தால். யாக்கோபுடைய அன்பு ராகேலுக்கு புரிந்திருந்தது. இன்னைக்கு நிறைய எல்லா குடும்பத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் அந்த ஆணே. பெண்களுடைய பலவீனங்கள் நிறைய வெளிப்படும். நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஸ்பிரிச்சுவலா நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்களுடைய பலவீனங்கள் நிறைய வெளிப்பட்டு அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய அந்த 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 உணர்ந்து கொள்ள முடியாம அவங்க பலவீனங்கள் வெளிப்படும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் என்றால் அந்த குடும்ப தலைவன் தான் காரணம். இந்த குடும்ப தலைவனுடைய ஆவி ஸ்பிரிட் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பிரிட்ல உடன்படிக்கை இருக்குமே. ஆனால் அன்பு, உடன்படிக்கை என்பது அன்பு, நித்திய உடன்படிக்கை என்ற அர்த்தம். அந்த அன்புல தேவனோடு கூட இந்த யாக்கோபுக்குள்ள உடன்படிக்கை ஏற்பட்டிருக்குமே. ஆனால் இந்த அன்புல, இந்த உடன்படிக்கையில பிரியமே என்று அழைக்கிற அந்த அன்பு யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. அதுதான் ராகேலை அசைய பண்ணிற்று. குடும்பத்தில் இணைத்தது யாக்கோபுடைய அன்பே, யாக்கோபுடைய பிரியமே, யாக்கோபுடைய சிலுவையினுடைய உடன்படிக்கை இந்த யாக்கோபுக்குள் இருந்தபடினாலே யாக்கோபுடைய குடும்பம் கட்டப்பட்டுச்சு. ஏன் இஸ்ரவேலை மாத்திரம் அவர் தெரிந்தெடுத்தார் தேவன். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் உண்டு. எல்லா ஜாதியும் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்ளாமல் அவர் ஏன் யாக்கோபை மாத்திரம் தெரிந்தெடுத்தார்? யாக்கோபின் சந்ததிக்கு மாத்திரம் ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார்? யாக்கோபின் சந்ததிக்கு மாத்திரம் ஏன் இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் என்றால் யாக்கோபுடைய ஆவியில கபடம் இல்லை. இன்னைக்கு குடும்பங்கள் சீரழிகிறதுக்கு காரணம் அந்த குடும்ப தலைவனே. அந்த குடும்ப தலைவனுக்குள்ள தேவனோடு உடன்படிக்கையில் அவன் சந்ததி இன்னைக்கு சிந்தாலாடுது, அசிங்கமாகுது. பலவீனங்கள் பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு பயங்கரமான தேவையில்லாத கேடுபாடுகள் நிறைந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த குடும்ப தலைவன். ஏனென்றால் அந்த குடும்ப என்ன யூத கலாச்சாரம் ஆவிக்குரிய கலாச்சாரம், அதில் குடும்ப தலைவன் தான் டாப் மோஸ்ட். இன்னைக்கு பிள்ளைங்களால மனம் மாற முடியல. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சத்தியம் தெரியுது. எல்லாம் கவனிங்களேன், சத்தியம் தெரியுது. பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறோம். அந்த பிள்ளைங்க போராடுறாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் செய்யக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க போராடுறாங்க. அவங்களால முடியல. ஆனால் தேவ ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். ஆமென் சொல்லாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்ப தலைவனுக்குள்ள உடன்படிக்கை இல்லை, அன்பு இல்லை, தாம் மனைவியை நேசிக்க முடியவில்லை. ஏனென்றால் உள்ள கிறிஸ்து இல்லை. இப்போ நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபு பிரியமானவனே என்று தேவன் அழைப்பதற்கு காரணம் அங்கே ராகேல் கூட இருக்கிற லேயாளுக்கு பிள்ளை இருக்கிறது. ஆனால் எனக்கு பிள்ளை இல்லை. அந்த வேதனை, அந்த பொறாமை, அந்த லேயாள் மேலே பொறாமை கொண்டு ராகேல் யாக்கோபிடத்தில் போய் சண்டை பிடித்து பிள்ளைகளும் இல்லையே நான் சாகுறேன். இதுதான் இந்த இடத்துல தான் இந்த யாக்கோபு
தேவன் யாக்கோபை பிரியமான யாக்கோபே என்று அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த யாக்கோபு தன் மனைவியை தன் பக்கம் ஈர்த்து விட்ட ஒரு ஈர்ப்பு. நான் சாகிறேன். ஏனென்றால் யாக்கோபே, உன் அன்பு, உன் நேசம், நீ தேவனோடு செய்திருக்கிற இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின் நேசம் மரணத்தை விட வலிதாக இருக்கிறது. நான் சாகிறது நல்லது. உன் அன்பில் என்னால் இணைய முடியவில்லையே, என்னால் உனக்கு பிள்ளையை பெற்றெடுக்க முடியவில்லையே, பிள்ளை கொடும், இல்லையே சாகிறேன் என்பதில் தான் தேவன் யாக்கோபை பார்த்து பிரியமான யாக்கோபே என்று அழைத்தார். அந்த மனைவியை தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் தம் அன்பினாலே. நான் சொல்றது இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுது? இந்த யாக்கோபு நல்லா கவனிங்க. 8 வாசி அந்த வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வாசி. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நல்லா கவனிங்க. எனக்கு பிள்ளை கொடும் யாக்கோபே, என் அன்பே, என் நேசமே, என் பிரியமே. நல்லா கவனிங்க. எனக்கு பிள்ளை கொடும், இல்லையே நான் சாகிறேன். காரணம் என்னவென்றால், உனக்கு நான் பிள்ளை பெறாதபடிக்கு, உன் சந்ததியை இந்த பூமியிலே நான் கொடுக்க கூடாதபடிக்கு, என் மடியிலே உன் சந்ததியை நான் வளர்க்காதபடிக்கு தடை செய்கிற இதை என்னால் சகிக்க முடியவில்லை. காரணம், உன் நேசம் மரணத்தை போல் வலிது. ஆமென். யாக்கோபு இங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு பிள்ளை கூடாதபடிக்கு நான் என்ன தேவனோ? அப்ப இவர் எல்லா காரியத்திலும் தேவனையே சார்ந்திருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனையே ஆராதிக்கிற நீதி உள்ள இருதயம், நீதிமான். இந்த யாக்கோபு ஒரு நீதிமான், ஆவியிலே கபடம் இல்லாதவன். எந்த மனுஷன் சிலுவையிலே உடன்படிக்கை செய்கிறானோ, நித்திய உடன்படிக்கை செய்கிறானோ, அந்த மனிதனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவர்களுடைய ஆவியில கபடம் இல்லையோ அவன் பாக்கியவான். இந்த யாக்கோபு பாக்கியவான். இந்த ராகேல் சொல்லுகிறாள், நல்லா கவனிங்களேன், பிள்ளை இல்லைன்னா என்ன? நல்லா கவனிங்க, பிள்ளை இல்லைன்னா என்ன? யாக்கோபே, உன் நிறைய சொத்து இருக்கு, நல்ல வசதி இருக்கிறது, நான் நல்ல சுகபோகமாக வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு ராகேல் சொல்லலை. எனக்கு ஏற்ற வேலை சாப்பாடு உண்டு, நல்ல ஆகாரம் உண்டு, நல்ல சுகபோக வாழ்க்கை உண்டு, நீ இவ்வளவு சொத்துக்கு ராஜா, நீ நான் வந்து ஜாலியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லல. யாக்கோபுடைய நேசம் ராகேலை சாகடித்தது. ஆமெனா, அல்லேலூயா. யாக்கோபுடைய அன்பு, யாக்கோபுடைய உடன்படிக்கை, யாக்கோபுடைய புதிய உடன்படிக்கை மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவர் தான் இந்த யாக்கோபு. அவர் தூதனானவரோடு இரவெல்லாம் போராடுகிற அனுபவம் உடையவர். இந்த தூதனானவர் மட்டுமே என் ஜீவனை மீட்க முடியும், என் குடும்பத்தை கட்ட முடியும். என் குடும்பம் இந்த பூமியில நிலைத்திருக்க வேண்டுமேயானால் தூதனானவரோடு, இயேசு ராஜாவோடு, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவரோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அவர் மரித்தார் எனக்காக, சிலுவையில் உலக தோற்றத்துக்கு முன்னே மரித்தார் எனக்காக என்கின்ற உடன்படிக்கை உடையவர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபை தேவன் பிரியமான யாக்கோபே அவர் நின்று பார்த்துக்கினே இருக்கிறார். தேவன் பார்த்துக்கினே எல்லா மனுஷனையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனாவது கட்டப்படுவானா? எந்த மனிதனுடைய குடும்பம் கட்டப்படுகிறது என்று பார்க்கும்போது ராகேலை, யாக்கோபுடைய நேசம், யாக்கோபுடைய பிரியம் ராகேலை அசைத்தது. யாக்கோபுடைய அன்பு ராகேலை உயிர் படைக்க செய்யவில்லை. உமக்கு நான் மனைவியா இருக்க வேண்டுமேயானால் உன்னுடைய பிள்ளைகளை என் கர்ப்பத்தில் நான் சுமக்க வேண்டும். காரணம், உன் நேசம் என்னை கொல்லுகிறது. பயங்கர இது. யாக்கோபே, உன் நேசம் என்னை கொல்லுகிறது. நேசம் மரணத்தை விட வலிது, நேச வைராகியம் பாதாளத்தை விட கொடிது. யாக்கோபுக்குள்ளே உடன்படிக்கையும், அன்னை ராகேலுக்குள்ள நேசமும் நேச வைராகியமும், இதுதான் குடும்பம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாக்கோபுக்குள்ள, இந்த குடும்ப தலைவனுக்குள்ள உடன்படிக்கை முத்திரை, சீல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இந்த யாக்கோபுக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு மனைவிகளை வச்சு குறை சொல்லியே இன்னைக்கு நிறைய ஆண்கள் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க.
நல்லா கவனிங்க, இந்த மனைவி குறை சொல்றதுக்கு ரீசன் என்ன? உன் ஆவியில கபடம், நீ கிறிஸ்து இயேசுவோட உடன்படிக்கையில் இல்லை. அதாவது தேவனுடைய சிருஷ்டி எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், ஏசர், ஆதாமுக்கு ஏற்ற ஏசர், ஏசர் என்று சொன்னால் துணை, ஹெல்ப். நீ என்ன பண்றியோ அதுக்கு ஹெல்ப், அப்படியே ஹெல்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். மனைவி எப்படின்னா நீ என்ன செய்றியோ அதுக்கு அப்படியே ஹெல்ப்பாக இருக்கும். அங்கே யாக்கோபு சொல்றாரு பாருங்க, 8 வாசிங்க பார்க்கலாம், 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அங்கே யாரை முன்னிறுத்துகிறார்? தேவன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் மரத்தை போல வெட்டப்பட்டு பிளக்கப்பட்டு போகிறார்கள். ஆனால் ஒரு மரம், இந்த மரம் கனி கொடுக்கிறது. என்ன கனி? நீ உலகத்தில் நீ எத்தனை புண்ணியம் ஒன்றா பண்ணு, நல்லா கவனி, நீ உலகத்தில் 1000 புண்ணியம் பண்ணு, நீ சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு 1000 புண்ணியம் பண்ணாலும் உன் மனைவியினுடைய இருதயத்தை நீ குளிர பண்ணலைன்னா நீ உன் வீட்டுக்குள்ளே தேவன் வர முடியாது. முதல்ல தேவன் அவன் வீட்டுக்குள்ளே வரணும்னா உன்னுடைய அன்பினாலே உன் மனைவியை ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த பிரியமான யாக்கோபுக்குள்ள, யாக்கோபுடைய ஆவியில கபடம் இல்லை, யாக்கோபுடைய ஆவியில அன்பு இருந்துச்சு. அந்த அன்புல தேவன் கொடுத்த மனைவி, என் மனைவி அல்ல. இந்த ஸ்டடியெல்லாம் பார்த்தாச்சு. இவள் என் மனைவி என்று சொல்லுகிறவன் விழுந்து போனவன். தேவன் கொடுத்த மனைவி இவள் என்று சொல்லுகிறவன் நீதிமான், அவன் கனி கொடுக்கிறவன். இதெல்லாம் ஸ்டடியில் நம்ம கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம இதை தான் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ராகேல் யாக்கோபு இடத்துல போய் சண்டை பிடிக்கிறாள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு பிள்ளை இல்லை, நான் போய் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன், எனக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, நான் போயிடுறேன், இல்லை ஏதோ ஒரு சம்திங். இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ள வந்து எத்தனையோ பெண்கள் தன் புருஷனை விட்டு விலகி போவதை நம்ம பார்க்கிறோம். அது நேச்சுரலா அது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராகேல் தன் புருஷனிடத்தில் போய் சண்டையிடுகிறாள். நீ என் மீது வைத்திருக்கிற இந்த நேசம், என் மீது வைத்திருக்கிற இந்த அன்பு, அது அளப்பரியதா, எல்லை இல்லாததா இருக்கிறது. அதனால் நீ எனக்கு பிள்ளை கொடும், இல்லையே நான் சாகிறேன், என் மடி உன் பிள்ளையினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த ராகேல் முடிவு செய்கிறாள். என்ன செய்கிறாள்? அப்பொழுது அவள் வாசிப்பகலாம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாக பில்கால் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாக பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். கரங்களை உத்தரமே சொல்லாமா? எனக்கு தேவை என் புருஷனுடைய வித்தை நான் சுமக்க வேண்டும். என் புருஷனுடைய அன்பு என்னை மரணிக்க வைக்கிறது, என்னை சாகடிக்க வைக்கிறது. என் புருஷன் என் மேல் வைத்திருக்கிற இந்த அன்பு, என் புருஷன் என் மேல் போதையாயிருக்கிறான். என் புருஷன் என்மேல் கிறிஸ்துவுக்குள் என்மேல் போதையாய் இருக்கிறான், என்னை நேசிக்கிறான். அவனுக்குள்ள என் புருஷனுக்குரிய ஆவியில கபடம் இல்லை, என் புருஷனுடைய ஆவியில கபடம் இல்லை. என் புருஷன் நேசிப்பது என்னை மட்டுமே. நல்லா கவனிங்க, பிதாக்கள் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சியின் காலத்தில் மனிதர்களுடைய சட்டத்திட்டத்தின்படி எத்தனையோ திருமணங்களை செய்யலாம். மனிதர்களுடைய சட்டத்திட்டத்தின்படி மனைவிக்கு அன்ன வஸ்திரம் விவாக கடமை, நியாயப்பிரமாணத்தின்படி, அந்த மனசாட்சியின்படி இந்த முதல் மனைவிக்கோ அல்லது இன்னும் சில மனைவிகள் இருக்கும் போதோ அந்த மனைவிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ பார்த்துக்கணும்னா எத்தனை மனைவி வேணும்னா திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்ன வஸ்திர விவாக கடமையை அவளுக்கு குறைவில்லாமல் நீ கொடுப்பாயானால் எத்தனை மனைவி வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யாக்கோபு. ஆனால் அவர் மனசாட்சியில பூர்ணப்பட்டவராய், தம்முடைய ஆவியில புதிதான ஆவியை கொண்டவராய், ஒருத்தனுக்கு ஒருத்தி, என் தேவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருக்கிறது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அவர் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும். அந்த சந்ததி இந்த யாக்கோபுக்குள்ளே வந்தது. தேவ சந்ததி என்றால் ஒருத்தனுக்கு ஒருத்தி.
அந்த ஒருவன் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். கடற்கரை இந்த ராகேல் இப்படிப்பட்ட இந்த சண்டை பிடிப்பதற்கு காரணமே என்னவென்றால், உன்னத பாட்டின் புத்தகம் 8:6 வாசிங்க. உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய். இதுதான் இந்த ராகேலை கலங்கடித்தது. யாக்கோபுடைய நேசம். யாக்கோபு இந்த ராகேலை நேசித்த இந்த நேசம்தான் இந்த ராகேலை கலங்கடித்தது. இந்த இடத்துல தான் யாக்கோபை பார்த்து, எனக்கு பிரியமான யாக்கோபே, எனக்கு பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான என் தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுப்பேன், இவன் என் சந்ததி, இவன் சந்ததிகள் ஏன் சந்ததி என்று சொல்லி தேவன் மார்த்தட்டுகளிடம் குடும்பம் அங்கே கட்டப்பட்டது. இந்த யாக்கோபுடைய அன்பை மனைவி சர்டிபிகேட் கொடுத்துட்டா. ஆக இவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன். சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், என்னை பற்றிலாம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கடவுள் என்ன புரிஞ்சுனா போதும். இங்கே நீ சர்டிஃபிகேட் வாங்காமல் நீ பரலோகத்துக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. சில பேர் பயங்கரமாக சொல்லுவாங்க, என் மனசெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இதெல்லாம் திருட்டு வேலை. நீ காண்கிற ஒரு மனுஷனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாதிருக்கிற தேவத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அன்பே பிரதானம். இந்த அன்பை இந்த ராகேல் கண்டெடுத்து இந்த அன்புக்கு அவள் ஏங்கினால் அது மரணத்தை விட வலிது. காரணம், யாக்கோபே, என் புருஷனே, நீர் உடன்படிக்கையாயிருக்கிறீர், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை, சீல், உடன்படிக்கை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஆட்கொண்டு நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாலுமே சிலுவை நாயகனாம் ஜெய கிறிஸ்து இயேசுவை, நம்முடைய ஜீவனாம், நம்முடைய நித்திய போஜனமாக இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த முத்திரை என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நிரப்பப்பட்டவர் தான் இந்த யாக்கோபு. நீர் என்னை உமது இருதயத்தில் முத்திரை, உடன்படிக்கை. ஆமெனா. ஆக யாக்கோபுக்குள்ள அன்பின் உடன்படிக்கையும் ராகேலுக்குள்ள நேசமும் நேச வைராக்கியமும் இதுதான் நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் உடன்படிக்கை, முத்திரை இருக்க வேண்டும். இருதயத்தில் ஒரு சீல். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதை வாசிக்கலாம். அந்த இருதயத்தில் முத்திரை வெட்டு வேகமா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாலுமே அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துக்குள்ள தரித்து கொள்ள வைப்பார். சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து விட்டாலே அன்பு பிறந்து விட்டது. ஆமெனா. ஆக குடும்பத்தை கட்டக்கூடிய பொறுப்பு சகோதரிகளிடத்திலே உண்டு. அந்த குடும்பத்தினுடைய கட்டக்கூடிய அந்த பொறுப்புடைய அஸ்திபாரமே சகோதரர்கள் தான். ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்தை கட்டக்கூடிய எல்லா அஸ்திபாரத்தையும் உருவாக்கி தர வேண்டும். அதை யாக்கோபிடத்தில் தேவன் கண்டபடினாலே யாக்கோபுடைய சந்ததிக்கு இந்த பூமியை தருவேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிமா, இந்த மறுபடியும் வாசிப்பகலாம். உன்னத பாட்டு 8:6 மறுபடியும் வாசிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். எந்த தண்ணீர், இங்கே கவனிங்க, இந்த ராகேல் நேசத்தை அவள் கண்டுவிட்டாள், யாக்கோபுடைய நேசத்தை கண்டுவிட்டாள். யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள இந்த ராகேல் இருப்பதை அவள் அறிந்து கொண்டாள். காரணம், யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள முத்திரை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் முத்திரை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள செயல்பட்டார். வாசி. 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்திரை போட்டு, ஆமென், இருதயத்தில் முத்திரை போட்டு நம்முடைய இருதயங்களில் ஆவி
என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். கரங்களை சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நம்முடைய மாம்சத்தை நாம் எரித்து நம்முடைய இருதயத்துக்குள்ள அன்பு பிறக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஜீவனை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கொண்டு வந்து வைப்பாரே ஆனால் தேவன் இப்போது ஒரு மனைவியை கொடுப்பார். அந்த மனைவியோட இசைந்திருக்க வேண்டும். சும்மாங்காட்டி நான் அன்பாகிறேன்னு வாயில வடை சுடாம அந்த மனைவியை இந்த அன்பு சாகடிக்க வேண்டும். என் கணவனுடைய அன்பு, என் கணவனுக்குள்ள தெய்வீகம் இருக்கிறது. ஏன்னா எல்லாம் மிருகமாயிட்டான். எல்லா மனுஷனும் மிருகம், எல்லாரும் மிருகத்தை போல இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். ஆனால் யாக்கோபு பார்த்தீங்கன்னா கழுகின் பலனும் சிங்க பலமும் உடையவராய், ஆட்டுக்குட்டியை போல அவர் சாதுவானவராய், தம்முடைய ஆவியில கபடம் இல்லாதவராய், தன்னுடைய வீட்டிலே அவர் உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறார். ஏன்னா எல்லா மனுஷனும் ஆண் நிர்வாணமாய் இருக்கிறார்கள், பெண் நிர்வாணமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணும்போது தான் அங்கே அன்பு பிறக்கிறது. யாக்கோபு இந்த அன்பை எங்கே கற்றுக்கொண்டார் என்று நாம் பார்த்தோம் என்றால் அது தன்னுடைய தாயாகிய ரெபேக்காளிடத்திலே இந்த அன்பை கற்றுக்கொண்டாள். ரெபேக்காளுக்கு நல்ல உபதேசம் தெரியும். ஏனென்றால் ரெபேக்காள் அங்கே எலியாசர் ரெபேக்காளை பெண் பார்க்க போகும்போது அவர்கள் குடத்தை தோல் மேலே சுமந்து கொண்டு வந்து தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அவர் தண்ணீர் ஊற்றண்டையிலே போகிறார்கள். அந்த தண்ணீர் மொண்டு கொள்ளுவது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உபதேசத்தை பெற்றெடுப்பது, டாக்ட்ரின் தெரியணும். அது ரெபேக்காலுக்குள்ள இந்த டாக்டரின் இருந்தபடினால கிறிஸ்துவை பற்றின உபதேசம், கிறிஸ்துவனுடைய சிலுவை அடக்கம் பண்ணப்படுதல், சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்ததை குறித்த ரகசியம் இந்த ரெபேக்காலுக்குள்ள தெரிந்தபடினாலே யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தார். கூடாரவாசி என்பது சிலுவை மரணமும் ஆசாரியத்துவமும், குணசாலி என்பது தன் சகோதரர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை. குணசாலி என்று சொல்லுவது எல்லாருக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கையும் இந்த யாக்கோபுக்குள் இருந்தபடினாலே அவர் தேவன் சொல்லுகிற வரைக்கும், கிறிஸ்து தம்மை வழிநடத்துகிற வரைக்கும் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேறும் போது 77 வயசு என்று நாம் பார்த்தோம். ஆமெனா? யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேறும் போது 77 வயசு. 7 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக ஆடு மேய்த்து, என் மனைவி அவளுக்காக நான் தான் கிரயம் செலுத்த வேண்டும், என் விலா எலும்பு அவ, என்னுடைய எலும்பு அவ, எனக்குள்ளிருந்து எடுத்து என் தேவன் அவளை சிருஷ்டித்திருக்கிறார், அவளை நான் கிரயம் செலுத்தி தான் என் மனைவியை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி தன் மனைவிக்காக தன் ஜீவனை கொடுத்து 7 வருஷம் தன்னுடைய மாமனாருக்கு ஆடு மேய்த்து கொடுத்து இந்த ராகேலை திருமணம் செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது இந்த யாக்கோபுக்குள்ள அந்த தாய் அன்பு, அந்த நேசம், அந்த அன்பு யாக்கோபு இருதயத்துக்குள் இருந்தபடினாலே அங்கே வரும்போது, அந்த தேசத்துக்கு வரும்போது தன் தாயினுடைய சகோதரனையும் சகோதரனுடைய ஆடுகளையும் தன் தாயின் சகோதரிய மகளையும் பார்த்தபோது சத்தமிட்டு அழுதார். அதையும் வாசிங்க. 29 ஆதியாகமம் 29 9-10 வாசிப்பாங்க அந்த வசனத்தை. அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய, அதான் முக்கியம், தன் தாயின் சகோதரன் என்று சொல்லுவது இந்த தாய் ரெபேக்காள். இந்த ரெபேக்காலுக்குள்ள வேதத்தை ஆராயக்கூடிய, தேவனுடைய ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள் கர்ப்பத்தில் ஒன்றொன்று மோதிக்கொண்டிருந்த போது இது எப்படியோ என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிற அனுபவம் தான் இந்த ரெபேக்காலுக்குள்ளே இருந்தது. ரெபேக்கால் நன்கு உபதேசத்தை அறிந்தவர்கள். அவர்கள் போய் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம், இது உள்ள யுத்தம் நடக்கிறது, உள்ளே இருக்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போகிற அனுபவம் இந்த ரெபேக்காலுக்குள்ள இருந்துச்சு. இந்த ரெபேக்கால் தன் சந்ததியை தேவனுடைய சந்ததியாய், ஒரு அன்புள்ள குமாரனாய், ஏசா காட்டுத்தீயாக அவன் தாறுமாறை வேட்டைக்காரனாக போனதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த யாக்கோபோ கூடாரவாசியும் குணசாலியுமாக, கூடாரவாசி என்பது சிலுவையில் கிறிஸ்து இயேசுவோடு ஆணி அடிக்கப்பட்டு மரிக்கிற அனுபவமும். ஆமென். அப்பா கொஞ்சம் லைனில் வாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்கள் சந்ததி மீட்கப்பட வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் அன்பின் உடன்படிக்கை, சிலுவை நாயகன் உடன்படிக்கை. இந்த யாக்கோபு குணசாலியாகவும் கூடாரவாசியாகவும் இருந்தார். அவர் கூடாரவாசி என்பது
பரிசுத்த ஜீவியம், அதாவது தன் சகோதரனுக்காக பலியாக வேண்டுமே, தன் சகோதரனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே, ஆனால் அவன் கூடாரவாசியை சிலுவையில் கிறிஸ்து இயேசுவோடு ஆணி அடிக்கப்பட வேண்டும், அந்த மாம்சத்தை சிலுவையில் சாகடிக்க வேண்டும். அவர் குணசாலியாக இருக்க வேண்டுமே ஆனால், கனி கொடுக்க வேண்டுமே ஆனால், அவர் முன்னதாக கூடாரவாசியாக இருக்க வேண்டும். ஆக யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தார். அதனால் தான் 77 வயசு வரைக்குமே அவர் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கல. தேவன் சொன்னான். ஏன்னா இப்போ ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணத்தை ஆபிரகாம் நடத்தி வைத்தார். அது கீழ்ப்படுகிற பிள்ளை. நல்ல கவனி, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார், என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பனே ஏற்பாடு செய்வது. ஆனால் யாக்கோபுக்குள்ள சத்தியம் வெளிப்பட்டபடியினாலே அவர் தேவ சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்து தம் மாம்சத்தை ஜெயம் கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லாமா? யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேறும் போது 77 வயசு. அப்ப அங்க வரும்போது யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள அன்பு பெருக்கெடுத்திருந்தபடியினாலே அங்கே நாம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். தன் தாயின் சகோதரனுடைய ஆடுகள், தன் தாயின் சகோதரன், அந்த தாய் என்று வருவதற்கு காரணம் என்னவென்றால், ரெபேக்கால் கூடாரவாசியும் குணசாலியுமான வாழ்க்கை இந்த யாக்கோபுக்கு நல்லா போதித்தபடினாலே யாக்கோபுடைய ஆவி கபடம் இல்லாமல் இருந்தது. கபடம் இல்லாத ஆவி. யாக்கோபு தன்னுடைய வீட்டுக்குள்ளே உத்தமமாய் நடந்து கொள்ளுகிற உத்தமத்தின் ஆவி யாக்கோபுக்குள்ளே இருந்தபடினாலே இந்த அன்பை தான் சரியாக கண்டு கொண்டாள் ராகேல். ராகேலும் அபிஷேகம் பெற்றவள். அதனால தான் யாக்கோபுடைய அன்பை புரிந்து கொள்ள முடிந்தது. 2 பேருக்குள்ளே நல்ல தேவனுடைய முத்திரை இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும். அன்பை காட்டுவதற்கும் அபிஷேகம் இருக்க வேண்டும், அன்பை புரிந்து கொள்வதற்கும் அபிஷேகம் இருக்க வேண்டும். இது 2மே இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாமே. ஆமெனா? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் அங்கே ஒழுங்கு வரும். இவர் ஓடுறாரு, அன்பை வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்றால், எந்த சூழ்நிலையுமே அன்பிலே வாழ்கிறவர். என் தாயின் சகோதரனுடைய ஆடு, என் தாயின் சகோதரன் என்கின்ற அந்த அன்பு பொங்கி ஓடி போய் தண்ணீர் காட்டுகிறார். அங்கே தூரத்தில் வருகிற ராகேலை கண்டு முதல் முறையாக ராகேலை பார்க்கிறார். வாசி 11. பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு எந்த ஆம்பளையா ஆடுறாங்க? இன்னைக்கு தேவ சமூகத்தில் உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் கண்ணீர் வடிக்கணும். நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அழுவாரு. தாவீதுடைய இருதயம் அன்புல கலங்கி இருக்கிற புறாக்கண்கள். அந்த அன்பு இருக்கிற இருதயம் அழும். அவள் ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. ஏன்? யாக்கோபுடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருந்தது. அவருடைய யாக்கோபுடைய ஆவி கபடம் இல்லாமல், கலங்கம் இல்லாமல், ஒரு புறாவின் ஆவியாய், கபடம் இல்லாத ஆவியாய் இருந்தபடினாலே யாக்கோபு ஜெயம் எடுத்தார். நல்லா கவனிங்க. ஆக யாக்கோபுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருந்தது. இப்போ ஆதாமுடைய சந்ததி பாவம் செய்து விட்டது. எல்லா மனிதர்களும் ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல எல்லாம் மரித்து போகிறார்கள். ஆனால் தேவன் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த ஆபிரகாமின் மூலமாய் சந்ததியை உருவாக்கி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததிக்கு இந்த பூமியை நான் தருவேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கும், அந்த ஈசாக்குடைய வாக்குத்தத்தம் அப்படியே யாக்கோபுக்கும் தேவன் கொடுத்தார். அதனால இதுக்கு ரீசன், இதுக்கு காரணமே என்ன? ஏன் இந்த சந்ததியை, அதாவது உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த இந்த உடன்படிக்கைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ரெஸ்ட். ஆவியில கலங்கம் இல்லாமல் இருப்பது, ஆவியில கபடம் இல்லாமல் இருப்பது. இந்த ஆவியில கபடமில்லாத ஒரு வாழ்க்கை எப்போது செய்ய முடியும் என்றால் சிலுவை. ஆபிரகாமுக்கு இந்த அனுபவம் இருந்தபடினாலே மக்பேலா என்னப்பட்ட குகையில ஆபிரகாமுடைய, அதாவது முதல்ல சாராளுடைய உடலை அங்கே ஆபிரகாம் அடக்கம் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவள் என்பதுதான் மக்பேலா. மக்பேலா என்று சொன்னால் டபுள் போர்ஷன், டபுள் ரெட்டிப்பு. அதாவது ஒரு பிணம் அல்ல, இயேசு என்கின்ற அந்த சரீரத்தோட நானும் பிணமாக அடக்கம் பண்ணப்பட்டேன் என்கின்ற அந்த அனுபவம் தான் 7வது நாள்.
நாள், அந்த 7வது நாள் தான் ரெஸ்ட், நம்முடைய ஆவியில ஒரு ஓய்வு. ஆக சிலுவையின் உடன்படிக்கை தான் பிதாக்களுடைய உடன்படிக்கை. ஆக மக்பேலா எண்ணப்பட்ட குகையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதே மாதிரி சாராள், ரெபேக்காள், லேயாள் இவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்களெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஏனென்றால் கர்த்தரே வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். ஏனென்றால் நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் கனி கொடுத்தவர்கள். ஆபிரகாமே, சாராள் சொல்வதை கேள், அடிமையானவளே அவளை பிள்ளையை புறம்பே தள்ளு. ஆபிரகாம் அப்படியே சாராளுக்கு கீழ்ப்படிந்தார். காரணம் என்ன? ஆபிரகாம் இருதயத்துக்குள்ள அன்பு இருந்துச்சு. கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அதே போல ஈசாக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக ஈசாக்கு ரெபேக்காளோட கூட வாழ்ந்து அந்த ஆவியிலே கபடம் இல்லாமல் இருந்துச்சு. யாக்கோபு அதை விட ஒரு படி மேலே போய் தன்னுடைய சத்தியத்தில் அவர் பரிபூர்ணப்பட்டவராய் ராகேலுக்குள்ள தன்னந்தனிமையில் அவர் வெளியே போய் தேவ சித்தம் செய்கிற வரைக்கும் தன் வயசெல்லாம் போயிட்டு ஏறக்குறைய 84 அல்லது 85 வயசுல தான் திருமணமே நடக்குது யாக்கோபுக்கு. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான குடும்பத்தை கட்டுகிற அனுபவம். காரணம், இவருடைய ஆவியிலே கபடம் இல்லை. அந்த வசந்த வாசிங்களே, 32ஆம் சங்கீதம் 1-2 தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 32ஆம் சங்கீதம் 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் எவனுடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்கிறதோ, அந்த ஆவிதான் முக்கியம். எல்லாம் கவனிங்க, நம்முடைய ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஆவில கபடம் இல்லை. இதுதான் யாக்கோபு. இந்த யாக்கோபு பிரியமானவர். இந்த யாக்கோபுக்கு பிரியமான யாக்கோபுக்கு தான் அவருடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி அந்த பெத்தேல்ல படித்துக் கொண்டிருந்த வேளையில 28 ஆதியாகமம் 28:13 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று இங்கே யாக்கோபோட கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். உன் சந்ததி பூமியில நிலைத்திருக்குமா? எப்பா சகோதரர்களே, உன் சந்ததி பூமியில நிலைத்திருக்குமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல உங்க பிள்ளைங்க நிலைத்திருக்குமா? அப்படின்னா சிலுவையோடு நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். அதுதான் யாக்கோபு. அதுதான் யாக்கோபுக்கு சொல்றாரு. ஏனால் யாக்கோபு கனி கொடுத்தவர். அந்த கனி, அந்த வித்து யாக்கோபுடைய சந்ததிக்குள்ள இருக்கிறது. இப்போ யாக்கோபுடைய சரீரத்தில் ஜீன் டிஎன்ஏ மாற்றம். 84 வயசுல திருமணம் செய்கிறார், 85 வயசுல திருமணம் செய்கிறார்னா அவருடைய ஆவி எவ்வளவு அடங்கி ரெஸ்ட், கிறிஸ்து இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்ட ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் யாக்கோபுடைய ஆவியில் இருந்துச்சு. அதுதான் உன் ஆவியை குறித்து எச்சரிக்கை என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இந்த புருஷனுடைய இந்த அன்பை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். மனைவிக்கு புருஷனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் அபிஷேகம் தேவை. எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா மாம்சம் அங்கேயே வேலை செய்யும். அப்போ ராகேலுக்குள்ளையும் யாக்கோபுக்குள்ளையும் இந்த மகிமை இருந்தபடினாலே கர்த்தர் மகிமையான வாக்குத்தத்தங்களை இந்த யாக்கோபுக்கு கொடுத்து அந்த தேசத்துக்கு இஸ்ரேல் என்று பேர் வைத்தார். காரணம், அந்த இஸ்ரேல் என்ற பெயரை யாக்கோபு சுதந்திரித்து கொண்டார். இதெல்லாம் நமக்கு பெரிய காரியம் எல்லாம் தெரியும். இப்போ அடுத்தது ராகேலுடைய இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சத்தியம் கவனிங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது பிள்ளைகளோடும் எலியேல் சாகிறேன் என்று சொல்லுவது பதான் அராமில் சீரியாவில் நடந்த காரியம். இப்போ யாக்கோபு ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் முடித்து தன்னுடைய மாமனார் வீட்டில் முடித்து விட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறார். அவர் பெயர்சபாவுக்கு வருகிறார். பெயர்சபாவிலே ஈசாக்கு அங்கே குடியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக ஸ்டடி பார்த்தோம். அவர் எப்படி யாப்போக்கு, இந்த மேப்பெல்லாம் போட்டு காட்டினேன், அவர் எப்படி யாப்போக்கு என்கின்ற ஆற்றை அங்கே கடக்க பண்ணிட்டு மறுபடியும் எப்படி சுக்கோத்துக்கு போனார், சுக்கோத்துலேருந்து எப்படி சீகேமுக்கு போனார், சீகேமில் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பயங்கரமான ஸ்டடி. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். அவருடைய தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ அப்படியே வருகிறார் யாக்கோபு வருகிறார். யாக்கோபு வருகிற அந்த வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் பென்யமீனை தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிதாக்கள் எல்லாம் கவனிங்க, இந்த
இந்த ராகேல் தன் புருஷனுடைய அன்பை உணர்ந்து கொண்டவளாய், என் புருஷனுடைய நேசம் மரணத்தை போல வலிதா இருக்கிறது, என் புருஷனுடைய நேச வைராக்கியம் அது பாதாளத்தை விட கொடுமையா இருக்கிறது, அவருடைய அன்பு என் மேல் இப்படி இருக்குது என்று சொல்லி அவள் தன்னுடைய புருஷனோடு இசைந்தவளாய், ஏதேன் தோட்டத்தில் ஆணிலிருந்து பெண்ணை வெளியே எடுத்தார், மறுபடியும் அன்பினாலே அது இணைக்கப்பட வேண்டும், அது இசைந்திருக்க வேண்டும். ராகேல் தன் புருஷனோடு இசைந்தவளாய், என் சந்ததி மீட்கப்பட வேண்டும். ஏன்னா பிள்ளையை பெற்றெடுத்து பிள்ளையை வளர்க்கிற அந்த பொறுப்பு, பிள்ளைகளை கரை சேர்க்கிற அந்த பொறுப்பு பெண்கள்கிட்ட மட்டுமே உண்டு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி என்று சொல்லுவது கைல், ஸ்ட்ரென்த், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையில் நிரப்பப்பட்டவள் மட்டுமே தாம் பிள்ளைங்களை தேவனுக்கென்று வளர்ப்பாள். என் பிள்ளைங்க மீட்கப்பட வேண்டும். இந்த ராகேலுக்கு சத்தியம் நல்லா அறிந்து கொண்டவளாய், கால நிர்ணயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டவளாய், அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் வருகிற வழியிலே நல்ல கவனிங்க, அவர்கள் பெத்லகேமுக்கு கிட்ட வந்தபோது யாக்கோபு பிரயாணம் பண்ணி வருகிறார். பதான் அராமிலிருந்து அவர் பெயர்சபாவிற்கு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிற அந்த வழியிலே அவர் அங்கே வந்து கொண்டிருந்த போது, பெத்லகேமுக்கு முன்னாடி, பெத்லகேம் ஊருக்கு முன்னாடி இந்த யாக்கோபு இந்த ராகேல் பெஞ்சமீனை பெற்றெடுத்து, இளைய குமாரனை பெற்றெடுத்து, ஏனென்றால் யாக்கோபுக்கு பிள்ளை கொடும் இல்லையேல் சாகிறேன் என்று சொல்லி அவள் யாக்கோபின் அன்பை புரிந்து கொண்டவளாக அதில் பூர்ணப்பட்டபடினாலே இந்த ராகேலுக்கு தேவன் கர்ப்பத்தை தரிக்கும்படியாய் கிருபை செய்தபடினாலே முதல் குமாரனாக அவள் யோசேப்பை பெற்றெடுத்தார்கள். யோசேப்பு அங்கே பதான் அராமிலே பெற்றெடுக்கப்பட்டான். ஆனால் இந்த பென்யமீன் வருகிற வழியிலே அங்கே பெற்றெடுக்கப்படுகிறாள். அந்த பென்யமீன் பிறக்கும் போது ராகேல் மரிக்கிறாள். ராகேலை யாக்கோபு எங்கே அடக்கம் செய்கிறார் என்றால் பெத்லகேமுக்கு முன்னாடி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கவனிங்க. என் புருஷனுடைய தகப்பனார், அவருடைய தாத்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் சத்தியவர்கள், அவர்கள் புருஷர்கள், அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள். அவர்கள் மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். மக்பேலா என்று சொன்னால் டபுள், அதாவது போர்ஷன், பகுதி. ரெண்டு ஒன்றா, டபுள் என்றால் இரண்டு. இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் தான் மக்பேலா. இந்த மக்பேலா என்னப்பட்ட குகையில் முதலாவது சாராலும், அதுக்கு பிற்பாடு ஆபிரகாமும், அதுக்கு பிற்பாடு ரெபேக்கா, ஈசாக்கு, அதுக்கு பிற்பாடு லேயாலையும் அடக்கம் பண்ணிவிட்டு இங்கே யாக்கோபு சொல்லுவார், என்னை கொண்டு போய் மக்பேலா என்னப்பட்ட குகையில் என்னை அடக்கம் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த மக்பேலா என்று சொல்லி கனி கொடுத்தவருடைய வாழ்க்கை, தன்னுடைய மனைவியை, தான் குடும்பத்தை கட்டினவருடைய வாழ்க்கை அது. ஆனால் இந்த ராகேல் என்ன செய்து விட்டார்கள், என் புருஷனுக்கு 12 பிள்ளைகள் உண்டு, 12 சந்ததி உண்டு, என்னுடைய வம்சம் மீட்கப்பட வேண்டுமே. ஆனால் பெத்லகேமில் என் கர்த்தர், என் சிலுவை நாயகன் இந்த பெத்லகேமில் வந்து பிறப்பார், இவர் என் பிள்ளைகளை மீட்க வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் இந்த பெத்லகேமில் ஜீவ அப்பமாய், ஏன்னா அப்பமே போஜனம், போஜனமே ஜீவன். என் பிள்ளைகள், என் சந்ததி என்றென்றைக்கும் இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டுமேயானால் என் பிள்ளைகளுக்கு போஜனம் வேண்டும், அப்பம் வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து இந்த பெத்லகேமிலே வந்து பிறப்பார். அதனால வருகிற வழியிலேயே இந்த ராகேலுடைய கர்ப்பம், இந்த ராகேலுடைய அந்த ஒரு மனதுருக்கம், தன் பிள்ளைகள் மேல் தன்னுடைய பிள்ளைகளுடைய மீட்பு, என் புருஷனுடைய சந்ததி, என் புருஷனுடைய வித்து, நாங்கள் பெற்றெடுத்த என் வித்து, இவர்கள் இந்த பெத்லகேமிலிருந்து பிறக்கிற, பெய்த் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம், இந்த அப்பத்தின் வீட்டில் என் கர்த்தர் வந்து பிறப்பார். எப்ராத்தாவில் என் கர்த்தர் வந்து பிறப்பார். இந்த கர்த்தரை நோக்கி இந்த ராகேல் அபயமிடுகிறார். அவள் இளைப்பாறுதல் அடையவில்லை. என் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டுமையானால், பிதாக்கள் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் என் பிள்ளைகள், என் சந்ததி மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அடக்கம் பண்ணப்படாமல் பெத்லகேம்
ஊருக்கு முன்பதாக வழியிலே இந்த ராகேல் அடக்கம் பண்ணப்பட்டால். காரணம், ராகேலுடைய கர்ப்பம் துடித்தது, என் சந்ததி மீட்கப்பட வேண்டும், என் புருஷனுடைய சந்ததி மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராகேலுடைய சரீரம் வழியிலே பெத்லகேமுக்கு நேராய் அபய குரல் நீட்டிக் கொண்டிருக்கிறது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமே. என் தேவனே, இதோ எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? என்னிடத்திற்கு வருவார். ஏன் இந்த ராகேல் பெத்லகேம் ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள்? ஏன் மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணப்படவில்லை? என் சந்ததி மீட்கப்பட வேண்டும். என் புருஷன், அவருடைய அன்பு மரணத்தை விட கொடிது, அவரோடு நான் குடும்பத்தில் இணைந்து விட்டேன். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் சிதையறதுக்கு காரணம், புருஷனுடைய ஆவி சரியில்லை, இணைந்திருக்கிறார்கள், இசைந்திருக்கவில்லை. மனைவியினுடைய ஆவி புருஷனுடைய அன்பை, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தில் பூர்ணப்பட்டு அன்பை வெளிப்படுத்தினாலும் புருஷனுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இசைந்திருக்கிற கணவன மனைவியும் இணைந்திருக்க கூடாது, இசைந்திருக்க வேண்டும். ஆத்துமா ஒன்றரை கலக்க வேண்டும். ஆத்துமா இன்னைக்கெல்லாம் அறிவில் வாழறாங்களே தவிர அன்புல வாழல. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்போ யாக்கோபு ராகேலுடைய இருதயத்தை அறிந்தவர். இந்த ராகேலுடைய கர்ப்பம், ராகேலுடைய அந்த மனதுருக்கம், அவளுடைய ஆத்துமா, என் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ஒரு மரத்தை பிளக்கிறது போல பிளக்கக்கூடாது, என் பிள்ளைகளும் இந்த மகிமையின் கர்த்தராலே மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பெத்லகேமுக்கு நேராக நின்று அபய குரல் இடுகிறார். நீர் எப்பொழுது வருவீர்? இந்த பெத்லகேமிலே எப்பொழுது வந்து பிறப்பீர்? ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே வாரும். ராகேலிடத்திலே வந்தார், நாம் மீட்கப்பட்டோம். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் ராகேலிடத்திலே, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்பதே ராகேலுடைய அந்த அபய குரல். என் புருஷனுடைய சந்ததி மீட்கப்பட வேண்டுமேனால் ஜீவ அப்பத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை என் பிள்ளைகள் புசிக்க வேண்டும். அவருடைய மரணத்தை அணுவணுமாய் புசிக்க வேண்டும். அதுவே ஜீவன், அதுவே தேவனுக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆக தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறதுலாம் அன்பு. எங்கே இசைந்திருக்கிறோம்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 35ஆம் அதிகாரத்தில் வசனம், நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமாக போட்டோமா? 35ஆவது அதிகாரத்தில் 18 வாசிப்பாகலாம். 18 வாசிப்பாகலாம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். நல்லா கவனிக்கணும். இப்போது ராகேல் இளைய மகனை சுமந்து கொண்டிருக்கிறாள். வருகிற வழியிலே பிரசவ காலம் நெருங்குகிறது. அங்கே அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வேளையிலே அவளுக்கு மரணம் நடந்த போது அவள் பெயர் வைக்கிறார், the son of sorrow, the son of my sorrow, என்னுடைய துக்கத்தின் பிள்ளை, என் துக்கத்தின் பிள்ளையுமே அப்படி பேர் வைக்கிறாள். ஆனால் யாக்கோபோ சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், என்னுடைய வலதுகரத்தின் மகன். வலதுகரம் என்பது தேவனுடைய வலதுகரத்தினாலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய வலதுகரம் இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன். தொடர்ந்து வாசிக்கும் போது ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஐயா, எல்லாரும் ஆமென் சொல்லாம? இந்த ராகேல் ஏன் பெத்லகேம் என்கிற அந்த ஊருக்கு போகிற வழி, அந்த போற வழி, நல்லா கவனிங்க, போற வழி பெத்லகேமுக்கு முன்னாடி கல்லறையை வைத்துக்கொண்டு ஸ்டாண்ட் அப் படுத்துட்டாங்க. என் புருஷனுடைய சந்ததி மீட்கப்படாமல் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. என் புருஷனுடைய என்னுடைய சந்ததி மீட்கப்பட வேண்டும். ஏனென்றால் நான் என் புருஷனோடு இசைந்து விட்டேன், பிள்ளை கொடும் இல்லையேல் சாகிறேன் என்று சொல்லி என் புருஷனோடு அன்பிலே கலந்து விட்டேன். என் சந்ததி இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டுமே, ஆனால் என் சந்ததிக்கு ஜீவன் வேண்டும். அந்த ஜீவன் இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜீவன் இயேசு. இவள் எப்படி தன் பிள்ளைகளுக்காக இளைப்பாறுதல், அவள் ஆறுதல் அடையவில்லை.
அவளுக்குள்ள ரெஸ்ட் இல்லை, அவளுக்குள்ள பரிதவிக்கிற இருதயம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், ரெபேக்காள், லேயாள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தங்களுடைய சுயநலத்தோட கூட, சுயநலம் அல்ல போதுமானதோட கூட அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். ஆனால் ராகேலுடைய இருதயமோ இளைப்பாறுதல் அடையவில்லை. தன் பிள்ளைகளுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டால், இந்த கர்ப்ப வேதனை படுவதே மணவாட்டியினுடைய அபிஷேகம். ஆத்துமாக்களுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை புசித்து, சிலுவையை புசித்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்கள் கனி கொடுக்கிற மரமாக மாற வேண்டும் என்பதே ராகேலுடைய கர்ப்பத்தினுடைய ஏக்கமாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:15 வாசிக்கலாம். எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராகேலுக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை. ராகேலுடைய ஆவிலே கலக்கம் கலக்கம் கலக்கம். அவருடைய இருதயத்துக்குள்ள ரெஸ்ட் இல்லை. கிறிஸ்து உள்ளே இருந்தார். அந்த நான் ஓகே இல்ல கவனிங்க, நான் கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன் என்கின்ற அந்த அனுபவத்தோடு நிறுத்திவிடவில்லை. அதற்கு மேலாக என் சந்ததி மீட்கப்பட வேண்டும். தன் பிள்ளைகளுக்காக ஆறுதல் அடையாமல் இருந்தால் அவளுக்குள்ளே ஆறுதல் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் மக்பேலா என்கின்ற அனுபவத்துக்குள்ளே ராகேல் வந்துவிட்டால், ஆனால் என் பிள்ளைகள், என் புருஷனுடைய கர்ப்பத்தை சுமந்த என்னுடைய கர்ப்பம், என் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஏதேனிலே குடும்பம் கட்டப்படுமா என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். சிலுவையை நோக்கி பார்த்தா மட்டும்தான் அந்த புருஷனுக்குள்ளே அன்பு வரும். சிலுவையே ஜெயம், சிலுவையே ஜீவன், சிலுவையிலே எல்லாம் இருக்கிறது. சிலுவை நாயகனாக இயேசு கிறிஸ்துவே ஜீவன். எத்தனை பேருக்குரிய சந்ததி வாழும் நீங்களே நினைச்சு பாருங்க. இந்த ராகேல் தன் பிள்ளை இல்லாத தன் பிள்ளைகளுக்காக அழுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறத போல எல்லாரும் சாகுறாங்க. ஆனா என் பிள்ளைங்க சாகக்கூடாது, என் பிள்ளைங்க உயிரோடு எழுந்து இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என் பிள்ளைகள் என்றென்றைக்கும் தேவ ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் இளைப்பாறுதலை பெற்றவள். தன் பிள்ளைகளுக்காக இளைப்பாறுதல் பெற்றவளாய் அவள் நல்லா தின்று தூங்கல, தன் பிள்ளைகளுக்காக பரிதவித்தாள். என் புருஷனுடைய சந்ததி, என் புருஷனுடைய கர்ப்பம் அல்லவா நான். அமேனா அமேனா. அதனால்தான் பெத்லகேமுக்கு போற வழியில் என் ராஜா வருவார். என் ராஜா வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறுமையும் எளிமையுமானவர்களை மீட்பார், ஏழைகளை மீட்பார். என் பிள்ளைகள் ஏழைகள், என் பிள்ளைகள் தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்தவர் கிறிஸ்து மட்டுமே, இவரே ஜீவன் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்காக அவள் கர்ப்ப வேதனை பட்டவளாய் அவள் இளைப்பாறுதல் அடையவில்லை. தன் பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து அழுது 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 தன் பிள்ளைங்க பாவம் செய்யும் போதெல்லாம் ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது 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 என் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரே மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் என் பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டது, இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ராகேல் அழுது அழுது அழுது. காரணம், ராகேலுக்கு யாக்கோபுடைய அன்பு மரணத்தையே கொடுத்து விட்டது. நேசம் மரணத்தை விட வலிது என்பதை இந்த ராகேல் உணர்ந்தவளாய் தன் பிள்ளைகளுக்காக அழுதாள். இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு அழுறீங்கம்மா? என் போலலாம் ரொம்ப நீதிமான், ஒரே ஒரு நீதி கூட கிடையாது ஒரு மனுஷங்கிட்டையும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதி. ஆமென் சொல்லாமா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னா பிதாவை போல பிள்ளைங்களை வளர்க்கணும். பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஒரு வல்லமையை சிதைக்க பலன் கொடுக்க வைக்கணும். பிள்ளைங்களை தோல்விகளை சந்திப்பதற்கு, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அப்போதான் ஜெயங்கொண்டு தேவனை சந்திக்க முடியும். நான் என் பிள்ளை எப்பவுமே நல்லா இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிறீங்க. யாரும் தேவனுக்குன்னு பிள்ளையை வளர்க்கலை. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அந்த கேடு அடைந்தாரோ, அந்த கேடு அடைந்த இயேசு கிறிஸ்து தான் மகிமை அடைந்தார். ஆமேனா? பிள்ளைகளை அந்த கேடு அடைய வைக்கணும். அவங்க மனசு ஒத்துக்கணும்.
இன்னைக்கு பிள்ளைங்களை தாறுமாறையாக விட்டுட்டு எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க? எத்தனை ராகேல் இருக்கிறீங்கம்மா? என் பிள்ளைங்க மீட்கப்படாமல் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவர்கள், அவள் பரிபூர்ணமான இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவர்கள், நேசத்தை கண்டவர்கள், அன்பை கண்டுபிடித்து விட்டவர்கள், தன் புருஷனிடத்தில் அன்பை கண்டுபிடித்து விட்டவள் இந்த ராகேல். அதனால என் சந்ததி ஒரு மரத்தை, கனி கொடாத மரத்தை போல வெட்டி பிளக்கப்படாமல், கனி கொடுக்கிற தேவனுக்கென்று கனி கொடுக்கிற மரமாய் என் பிள்ளைகள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி இந்த ராகேல் இளைப்பாறுதல் அடையாமல் பெத்லகேமுக்கு போற வழியிலே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? ராஜா என்னிடத்திலே வாரும், இங்கே இந்த ராகேலுடைய கர்ப்பம், அவருடைய ஆத்துமா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராகேலுடைய இந்த சத்தம் கூப்பிட்டு கொண்டே இருந்தது. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பிவிட்டார். கரங்கள் ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த சத்திய வசனமே ராகேலுக்காக தேவன் சொன்ன ஒரு மகிமையான சத்தியம். ராகேலுக்காகவே இந்த சத்தியத்தை தேவன் பேசினார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இதுதான் ராகேலுடைய அழுகுரல், இதுதான் ராகேலுடைய பரிதவிப்பு. என்ன என்னிடம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ராகேலுடைய கல்லறை பெத்லகேமுக்கு போகிற வழியிலே இருக்கிறது. இப்போது பெத்லகேமை பார்த்து ராகேல் சொல்லுகிறாள், நல்ல எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நல்ல எப்ராத்தா என்று சொன்னால் the place of fruitfulness, கனி நிறைந்த இடம். கனி, தேவனுக்கென்று கனி கொடுக்கிற, மற்ற சகோதர சகோதரிகளை வாழ வைக்கிற, அவளுடைய பசி ஆற்றுகிற இடம்தான் எப்ராத்தா. இந்த எப்ராத்தா தான் பெத்லகேம். ஏனென்றால் அங்கே ஜீவன் உண்டாகிறது, அங்கே எல்லா ஜனங்களுக்கும் ஜீவன் உண்டாகிற, கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் இந்த பெத்லகேமுக்கு உண்டு. அதனால என்னுடைய சந்ததி, என் பிள்ளைகள், இந்த இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டுமே. ஆனால் இந்த பெத்லகேமில் எப்ராத்தா என்னப்பட்ட இந்த பெத்லகேமிலிருந்து இஸ்ரவேலின் ராஜா, ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அவர் என்னிடத்துக்கு வர்றார். ஆக ராகேலுடைய அந்த அழுகுரலினாலே, ராகேலுடைய புண்ணியத்தினாலே நாம் எல்லாரும் பிழைத்து கொண்டோம். கரங்களை ஊத்தாமேன்னு சொல்லாமா? நம்முடைய சந்ததி என்றென்றைக்கும் இந்த பூமியிலே நிலைத்திருக்கும். ஆமேனா? இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களினுடையது. அனாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த அனாதி தேவன் புறப்பட்டு வந்து என் சந்ததியை உயிர்ப்பிப்பார், என் சந்ததியை மகிமைப்படுத்துவார், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார் என்று சொல்லி இந்த ராகேல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லாமா? ஏன் என் பிள்ளைங்களுக்கு மரணம் வரக்கூடாது, என் பிள்ளைங்க மீட்கப்பட வேண்டும். இந்த தீர்க்க எரேமியா 31:15 தீர்க்க தரிசனம் தான். இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் எல்லாம் 2 வருஷம் கழிச்சு பெத்லகேமுக்கு வராங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஏரோது ராஜா கிட்ட வந்தபோது அவர்கள் எல்லாரும் பெத்லகேமுக்கு நேராக கை காட்டினாங்க. இவர்கள் பெத்லகேமுக்கு போகும்போது தேவதூதரால் சாஸ்திரிகள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போனதுமே இந்த ஏரோது என்ன செய்து விட்டார் என்றால், இந்த அனாதி ராஜா, அனாதி தேவன், அவர் இந்த பூமியில வந்து மனுஷனாக பிறந்திருக்கிறார், அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி அவரை சாகடிக்கும்படியாய் பெத்லகேமில் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்பொழுது அழுகையும் புலம்பலும் கூக்குரலும் ராமாவிலே உண்டாக்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறினது. எல்லாரும் அழறாங்க, ஐயோ என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லையே, ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறதை போல என் பிள்ளைகள் இல்லாமல் போகிறது என்று சொல்லி எல்லாரும் அழுத அந்த கூக்குரலை அங்கே அந்த உலகமே கேட்டது. அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது அந்த சம்பவத்தை மாத்திரம் வாசிங்க, டைம் ஆயிருச்சு நமக்கு. எத்தனை வசனம்? 17.
இல்ல 16 வசிப்பகலாம். அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. ஆமென் சொல்லாமா? எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவியிலே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் ஆவிகளின் பிதா தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ எல்லா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொன்ற போது அந்த தாய்கள் எல்லாம் அழுது தன் பிள்ளைகளுக்காக துக்கம் அடைந்து கூக்குரலிட்டார்கள். அந்த கூக்குரலை எல்லாம் போக்கும்படியாய் கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி நம்மை மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லாமா? ஆக இந்த ராகேலுடைய புண்ணியத்தினாலே இந்த ராகேல் பெத்லகேமுக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டு இந்த ராகேலுடைய கர்ப்பம், இந்த ராகேலுடைய அந்த அன்பினுடைய நேசம், அந்த அன்பின் பிரியம், அந்த அன்பிலே பரிபூர்ணப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள ராகேல் வந்தபடினாலே ராகேலுடைய புண்ணியத்தினாலே இந்த உலகத்துக்கு தேவன் ஒரு மகிமையை கொடுத்தார். ஆமென் சொல்லாமா? அதான் பிதாக்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அதுதான் பின் நாட்களில் யோசேப்புக்கு ஆண்டவர் இங்கே யாக்கோபு சொல்லுவார், எப்பா நாங்கள் என்னை மக்பேலா குகையில எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணு. ஏனென்றால் அந்த குகையில யாரெல்லாம் அடக்கம் பண்ணினேன் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 49, ஆதியாகமம் 49 29 வாசிப்பகலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்பரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்பரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் நல்லா கவனிக்கணும். அந்த மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே ஆபிரகாமையும் அவர் மனைவியாக சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாக ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அந்த லேயாளையும் அடக்கம் பண்ணிட்டு ஆக பிதாக்களையும் பிதாக்களுடைய மனைவிகள் எல்லாரும் அந்த மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இந்த மக்பேலா என்று சொல்லுவது டபுள் அல்லது போர்ஷன், ரெட்டிப்பு. இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் தான் பிதாக்கள். அங்கே எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். என்னையும் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிடு, அந்த மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணிவிடு. அப்ப ராகேலுடைய அன்புக்குரிய யாக்கோபுடைய நேசத்துக்குரிய, யாக்கோபுடைய பாசத்துக்கு உரிய, அந்த பிரியத்துக்கு உரிய ராகேலும் அங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் ராகேலை அங்கே பெத்லகேமுக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணிவிட்டேன் யோசேப்பே. ஏனென்றால் இந்த பென்யமீன் என்று சொல்லுகிற அவருடைய சந்ததியார் மீட்கப்பட வேண்டும். இந்த பென்யமீன் என்று சொன்னாலே மீட்பு, அது பீறுகிற ஓனாய். சத்தியத்தை பரிபூர்ணமாய் அறிந்து பரிபூர்ணமாக்கப்பட்ட அபிஷேகத்தோடு கூட இந்த சந்ததி மீட்கப்பட வேண்டுமேனால் ராகேல் அழுது புலம்புகிறவளே ராகேல். அதுவே குடும்பத்தை கட்டுகிற ஒரு அனுபவம். தன் பிள்ளைகளுக்காக அழுது 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 என் பிள்ளைங்க மீட்கப்படணும். அப்பட எப்பொழுது உன் பிள்ளைகளுக்காக நீ அழுவ அப்படின்னா உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உன் பிள்ளைகளுக்காக நீ என்ன செய்வனா, நீ அழுது புலம்புவ. இளைப்பாறுதல் அடையாம இல்லாண்டவரே இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ராகேல்களுக்குள்ள அழுது புலம்பி தன் சந்ததியை மீட்க வேண்டும் என்கின்ற அனுபவம் எப்போ வரும்னா, தன் புருஷனுடைய அன்புல இவர்கள் இசைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி இசைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் தான் மீட்பே இருக்கிறது. அதுதான் நம்முடைய சந்ததி என்னன்னைக்கு இந்த பூமியிலே வாழும். ஆமென் சொல்லாமா? இந்த சந்ததிக்காகத்தான் கிறிஸ்து நமக்குள்ளே வந்தார். அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்திருப்போமே. ஆனால் இந்த புது உடன்படிக்கையில் நாம் பூர்ணப்பட்டு நம்முடைய குடும்பத்தை மீட்க முடியும். இதுதான் பேசிக் டாக்டரின். ஆக ராகேலுடைய அந்த கதறல், அந்த அழுகுறல்
இயேசு ராஜாவை நோக்கி கதறுகிற அந்த அனுபவம் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் கேட்கப்பட வேண்டும். தன் பிள்ளைகளுக்காக அழுகிற அந்த மணவாட்டியினுடைய அபிஷேகம், புதிய ஏற்பாட்டு சபை மணவாட்டியுடைய அபிஷேகம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதிருக்கிற பிள்ளைகளுக்காக அழுது புலம்புகிற அனுபவம் வேண்டும். என் ஜனங்கள் இன்னும் மீட்கப்படலையே ஆண்டவரே, இந்த பெத்லகேமிலிருந்து என் ஜனங்களுக்கு ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அழுகுரல், கர்ப்ப வேதனை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுபவம், ஜனங்களுக்கு எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அனுபவம், அது உனக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கிறிஸ்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் இந்த சந்ததி என்றென்றைக்கும் யாக்கோபின் சந்ததியாய் இந்த பூமியை அரசாலும். ஆமேனா? ஏன்னா அப்பதான் நீ கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீ மற்றவர்களுக்காக வாழ, உன் மனைவிக்காக நீ வாழ முடியும், இல்லைனா முடியாது. ஆக தேவன் எதிர்பார்க்கறதுல அந்த குடும்பம், கணவன் மனைவி அந்த உறவு, அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, அதான் ஏசப்பாவுடைய வருகை. ஒரே படுக்கை, குடும்பத்தை நோக்கி இருக்கு, ஒரே படுக்கையில் படுத்துகிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஏந்திரம் மறைக்கிற ஸ்திரீகளில் 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். வயல்வெளிக்கு 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அப்போ தேவன் குடும்பத்தையே பேஸ் பண்ணி வருகிறார். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மிருகமாகிய மாம்சத்தை ஜெயங்கொண்டு உங்கள் ஆவியில் இளைப்பாறுதல் இருக்குமே ஆனால் சபைக்கு வரது ஏது சும்மா இல்லை, நம்முடைய சந்ததிக்காக வருகிறோம். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அப்படியே உங்கள் சந்ததி வருகிறது. அதுதான் புருஷர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற மனைவிகள்லாம் உட்காந்து அழுது புலம்பணும் பிள்ளைங்களுக்காக. ஆனால் நீ சண்டைக்கு போகிறீங்க, என் பிள்ளை கிறிஸ்துவ போல சகிக்கலையேன்னு அழணும். என் பிள்ளை கிர்ஜிக்குது, எதிர்விட்டு பிள்ளை அடிக்கும்போது என் பிள்ளைக்கு சகிக்கிற தன்மை இல்லையே. விளையாடும் போது 2 பிள்ளைகளும் சண்டை போடும்போது என் பிள்ளை அழறானே, சகிக்க முடியலையேன்னு உட்காந்து தாய் அழணும். இன்னைக்கு அந்த வெளிச்சமெல்லாம் இல்லை. இன்னைக்கு நான் பெரிய நீதிமான், என் பிள்ளையை எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போய் நிற்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள்லாம் உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? உன் சந்ததியை இன்னைக்கு நீங்கள் வாங்க ராகேலை போல அழுது புலம்பணும், இளைப்பாறுதல் அடையக்கூடாது. அந்த சந்ததி தான் என்னென்னைக்கு நிலைத்திருக்கும். கடைசி அந்த வாக்குத்தத்தை வாசித்து முடிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகத்தில் அவர் எப்படிப்பட்ட அந்த 47 வாசித்து முடிங்களேன். அவர் என்ன செய்வார்? ராஜா வந்து என்ன செய்ய போறார்? 47 சங்கீதத்தில் 4 வசனம் தொடர்ந்து வாசிங்க. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயர எழுந்தருளினார். அவர் வந்து என்ன செய்வாராம்? தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. எல்லா கரங்கள் சொல்லாமா? இயேசு தேவன் பூமி அனைத்திற்கும் அவர் தான் யாரு? ராஜா. அந்த ராஜாவின் ராஜ்யத்தில் எங்கள் சந்ததி இருக்கும். கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமென் சொல்லுவோமா? இந்த ராஜாவுடைய ராஜ்யத்தில் தான் இந்த யாக்கோபுடைய சந்ததி மீட்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழும். இந்த கனி மரங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லாமா? ஜீவ விருட்சமா இருக்கும். அப்போ சபையில் நம்ம எந்த அளவுக்கு செயல்படணும்? நீங்களாம் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள், நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு நல்லா ஃபயராக இருப்பீங்கன்னா உங்கள் புருஷங்க ரட்சிக்கப்படலை, என்ன பண்ணுவீங்க? உங்கள் புருஷன் மேலே அந்த அன்பை எதிர்பார்த்து நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆண்டவரே என் புருஷன் என்னை நடத்தும்படி என் புருஷனை நீர் நடத்துன்னு உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, தாறுமாறாக ஓடி நிற்கிறீங்க. உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய சந்ததி இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் போகும் அந்த எதிர்பார்ப்போடு வாங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் வைக்கிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். ஆமேனா? இயேசு ராஜா ஜனங்க மத்தியில் அரசாளுகிறார். அந்த ஜனங்க யாரா இருக்கணும்? என் பிள்ளைங்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் பிள்ளைங்களா இருக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும்னா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆமேனா? பிள்ளைங்க தவறு பண்ணும்போதெல்லாம் உட்காந்து நீங்கள் பார்க்கணும்.
ஆமென். அதே மாதிரி தாய் தகப்பன் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாக்குள்ள நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, அப்பா அம்மாக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் எனக்குள்ள என்ன வருதுன்னு உட்காந்து தங்களை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்பா அம்மாவை பார்க்கணும். அதே போல் பிள்ளைங்களையும் அப்பா அம்மாவை பார்த்து அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன வருது, அந்த கேரக்டர் எனக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி உட்காந்து சிலுவையில் உடன்படிக்கை செய்து தேவ அன்பில் நம்ம பரிபூர்ணப்படணும். இந்த ஒரு ஆலோசனையும் இந்த ஒரு அபிஷேகம் நமக்குள் இருக்குமே ஆனால் நம்முடைய சந்ததி என்றென்றைக்கும் அரசாளுகிற இயேசு ராஜாவுடைய அந்த ராஜாசனத்தில் நிலைத்திருக்கும். நீ சர்ச்சைக்கு வர்றது சும்மா இல்லை, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் சந்ததியை தேவன் நேசிக்கிறார். ஆமேனா. அதனால் சபையில் பிள்ளைங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, பிரதிஷ்டை பண்ணி பிள்ளைகளை சபையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த சபை தான் என் பிள்ளைக்கு ஜீவன், இந்த சபையில் என் பிள்ளை நான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் நம்ம விபிஎஸ்லாம் வச்சு பிள்ளைங்களை உள்ளே என்டர் பண்ணுறது. நான் சொல்கிறது புரியுதா? ஆமேனா. நம்ம வெளியே நம்ம விபிஎஸ்ல நடத்தும் போது அந்த குடும்பங்கள்லாம் சபைக்குள்ளே வந்துடாதா ஆண்டவரேன்னு அலறுங்க, ராகேல்களாய் அழுது புலம்புங்க. இப்படி நம்ம நிற்போமே ஆனால் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிற இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தில் நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கும். ஆமேனா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல நம்முடைய சந்ததிக்கு தேவன் பதில் செய்வார். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே, உங்கள்